தமிழ நேசிக்கிற, கொண்டாடுற எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காம கொண்டு போய் சேருங்க. ஒரே ஒரு எழுத்துப்பிழை, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் சேஞ்ச், அது நம்ம மொழியோட டிஜிட்டல் ஃபியூச்சரையே பாதுகாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அத பத்தி தான். இந்த ஒரு வார்த்தைக்காக இப்போ ஒரு பெரிய டிஜிட்டல் மூவ்மெண்டே நடந்துட்டு இருக்கு. இது வெறும் ஸ்பெல்லிங் கரெக்ஷன் மட்டும் இல்லங்க, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு, நம்மளோட அடையாளம், ஏன் டெக்னாலஜி கூட அடங்கியிருக்கு. இப்போ ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 2 வார்த்தை இருக்கு. ஒன்னு நம்ம வழக்கமா பயன்படுத்துற தமிழ், இன்னொன்னு இந்த புது இயக்கம் முன்னெடுக்கிற தமிழ். என்ன வித்தியாசம்? ஒரு ஹெச், ஒரு ஜெட், அவ்வளவுதானா? இது வெறும் உச்சரிப்புக்காக மட்டும்தானா, இல்ல இதுக்குள்ள வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த மாற்றத்துக்கான வாதம் எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? ஒரு வரலாற்று நிகழ்வுல இருந்து தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 1996ல மெட்ராஸ்ங்கிற பேரை அதிகாரப்பூர்வமா சென்னைன்னு மாத்துனாங்க. அது எதுக்கு? அந்த காலனித்துவ அடையாளத்தை தூக்கி போட்டுட்டு நம்மளோட சொந்த அடையாளத்தை மீட்டெடுக்கத்தான். இப்போ அதே நிகழ்வு தான் இந்த புது பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா, ஒரு முன்மாதிரியா இருக்கு. சரி, பகுதிக்குள்ள போலாம். தலைப்பு பெயரில் என்ன இருக்கிறது. அதாவது மெட்ராஸ் சென்னையா மாறினதுக்கும் இந்த புது மொழி போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம், அது எப்படி ஒரு வரலாற்று ரீதியான ஒரு இமோஷனல் அடித்தளமா இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, மெட்ராஸ்ங்கிறது பிரிட்டிஷ் காலத்துல வச்ச பேரு, ஒரு காலனித்துவ மிச்சம். ஆனா சென்னைங்கிறது நம்ம அடையாளத்தோட ஒரு மீட்பு. இப்போ இந்த பிரச்சாரம் பண்றவங்களோட வாதம் ரொம்ப சிம்பிள். மெட்ராஸ்ங்கிற பேரே ஒரு வரலாற்று பிழைனா, நம்ம மொழியோட அந்த ஸ்பெஷல் ஒலிய, அந்த ஜகரத்தை சரியா சொல்லாத தமிழ்ங்கிற ஸ்பெல்லிங்கும் ஒரு ஒலிப்பிழை தானே. ஒரு ஊரோட பேரை சரி செய்யும்போது கிடைச்ச அந்த பெருமிதம் நம்ம மொழியோட பேரை சரி செய்யும்போது ஏன் கிடைக்கக்கூடாது? இதுதான் உங்களோட கேள்வி. அடுத்த பகுதிக்கு போலாம். இது தமிழ்க்கான வாதம். சரி, இது வெறும் வரலாறு, எமோஷன் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி சில முக்கியமான மொழியியல் காரணங்களும், ஏன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி காரணங்களும் இருக்கு. அது என்னன்னு இப்ப பாப்போம். இந்த மொத்த போராட்டத்தோட மையமே இந்த ழங்கிற ஒரு எழுத்து, ஒரு ஒலி தான். இது தமிழுக்கே உரிய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஒலி. நீங்க இங்கிலீஷ்ல இருக்கிற எல் வச்சோ இல்ல ஜி வச்சோ இந்த ஒலியை கொண்டு வரவே முடியாது. அப்போ தமிழ்ல எழுதும்போது என்ன ஆகுது? அந்த ஒரிஜினல் சவுண்ட் நீர்த்து போகுது. ஆனா தமிழ் ழன்னு எழுதும்போது அந்த ழங்கிறது நம்ம ழா சவுண்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல வருது. அதனாலதான் இத முன்னெடுக்கிறவங்களோட பார்வையில இது வெறும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்ல, இது நம்ம மொழியோட ஆன்மாவையே தப்பா காட்டுற ஒரு பெரிய மொழியியல் பிழை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இயக்கம் வெறும் கடந்த காலத்தை பத்தி மட்டும் பேசல, எதிர்காலத்தை பத்தியும் யோசிக்குது. அவங்க மனுல இருந்தே ஒரு கோட் பாருங்க. நம்ம டிஜிட்டல் அடையாளத்தை பாதுகாக்கவும், மாதிரியான டெக்னாலஜியால நம்ம உச்சரிப்பு மாறிடாம இருக்கவும் இது உதவும். யோசிச்சு பாருங்க, இது டிஜிட்டல் உலகத்துல நம்ம மொழியை காப்பாத்துறதுக்கான ஒரு முயற்சி. சரி, இப்போ 3வது பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு பிரச்சாரம் எப்படி டிஜிட்டல் ஆகுது? ஓகே, இந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. ஆனா இதை எப்படி அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போறாங்க? அவங்க பயன்படுத்துற அந்த மாடர்ன் டிஜிட்டல் வழியை பத்தி இப்ப பார்க்கலாம். இது நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ change.orgல போடுற சாதாரண ஆன்லைன் பெட்டிஷன் கிடையாது. இவங்க நேரா அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வ போர்ட்டலையே யூஸ் பண்றாங்க. அதாவது முதலமைச்சரோட உதவி மையம் இருக்குல்ல, அந்த வெப்சைட் மூலமா தான் பண்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, இந்த கோரிக்கைக்கு ஒரு சட்டப்பூர்வமான வெயிட்டேஜ் கிடைக்குது. அண்ட் இதை பண்ற ப்ராசஸ் கூட ரொம்பவே சிம்பிள். அந்த கவர்மெண்ட் வெப்சைட்க்கு போறீங்க, உங்க மொபைல் நம்பர், ஓடிபி போட்டு லாகின் பண்றீங்க. அதுக்கப்புறம் கரெக்டான டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த பெட்டிஷன் டெக்ஸ்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி சப்மிட் கொடுக்க வேண்டியதுதான். பாருங்க, வெறும் கொஞ்ச நேரத்துல உங்க கோரிக்கை நேரா அரசாங்கத்துக்கே போயிடும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். இந்த மனுவை சரியான இடத்துக்கு அனுப்பணும். அதாவது டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது தமிழ் வளர்ச்சி மற்றும் தகவல் துறையை கரெக்டா சூஸ் பண்ணணும். கேட்டகரியும் கரெக்டா சூஸ் பண்ணணும். அப்பதான் இந்த முயற்சிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பலன் கிடைக்கும். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். மக்கள் மனு. எப்படி ஒருத்தர் பண்ற ஒரு சின்ன கிளிக் ஒரு பெரிய மக்கள் இயக்கமா மாறுது? அதுதாங்க இந்த பிரச்சாரத்தோட அல்டிமேட் கோல். சொல்லப்போனா இந்த பிரச்சாரத்தோட உண்மையான லட்சியமே இதுதான். இது வெறும் பேரை மாத்துறது மட்டுமில்ல, இது ஒரு மாடர்ன் டிஜிட்டல் மக்கள் இயக்கத்துக்கு ஒரு சூப்பர் உதாரணம். ஒவ்வொருத்தரும் போடுற தனித்தனி மனுவும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கூட்டுக்குரலா மாறுது. எல்லாமே ஒரு சின்ன விஷயத்துல இருந்து தான் தொடங்குது. ஒரே ஒரு ஆள், ஒரு மொபைல் போன், கொஞ்சம் நிமிஷம், அவ்வளோதான். ஆனா அதே சின்ன செயல் ஆயிரக்கணக்கான பேர் திரும்ப திரும்ப செய்யும்போது என்ன ஆகும்? ஒரு மனுங்கிறது ஒரு சின்ன கோரிக்கை.
ஆனா 10,000க்கும் மேல மனுக்கள் வரும்போது அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமா மாறிடுது. அப்போ கடைசியா இந்த கேள்வியோட முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் சேஞ்ச் நம்ம கலாச்சாரத்தோட டிஜிட்டல் ஃபியூச்சரையே எப்படி மாத்தி எழுத முடியும்? இது வெறும் மொழிய பத்தின விஷயம் மட்டுமில்ல. இந்த டெக்னாலஜி உலகத்துல நம்ம அடையாளத்தை, நம்ம பாரம்பரியத்தை எப்படி காப்பாத்திக்க போறோங்கிறத பத்தின ஒரு பெரிய கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபுல்லா பாருங்க. மறக்காம ஆட்டோமேஷன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து வர அப்டேட்ல சந்திப்போம். வாழ்க வளமுடன். நன்றி.